வவுணதீவு பாலத்தை கடந்த பின்னர், குளிர்பானம் அருந்திய பின்னர், அந்த 26 வயது மதிக்கத்தக்க கொத்தியாப்புல பெண் மயக்கமடைகின்றார். மயக்கமடைந்த பின்னர் அந்த இடத்திலே இன்னும் ஒரு ஆண் ஏறுகின்றார். அவர் யார் என்று உங்களுக்கு இப்போது அந்த மூவருடைய பெயர்களையும் மிக தெளிவாக கூறுகிறோம். முதலாவது, இந்த கொள்ளை கொலைகளில் தொடர்பு பட்டிருக்கக்கூடியவர் வேறு யாரும் அல்ல, காஞ்சிரங்குடாவை சேர்ந்த வெற்றிவேல் சதீஸ்வரன். இவருடைய வயது 34 இருக்கின்றது. அவருடைய மனைவியை பார்த்தீர்கள் என்றால், சதீஸ்வரனுடைய மனைவி சோமசுந்தரம் சரளியா, இவருடைய வயது 26. சதீஸ்வரனின் தம்பி, அவரும் இந்த கடத்தலிலே ஒருவராக இருக்கின்றார். அவருடைய வயதை பார்த்தீர்கள் என்றால் வெற்றிவேல் தனோஜன், அவருடைய வயது 22 என்று கூறப்படுகிறது. இப்போது அந்த வவுணதீவு பாலம் கழித்த பின்னர் அந்த இடத்திலிருந்து சரளியா இறங்கிய பின்னர் அவருடைய தம்பி தனோஜன் அந்த இடத்திலே ஏறிக்கொள்ளுகின்றார். அந்த குறித்த பெண்ணை அந்த கடத்தி செல்லுகின்ற போது மாற்றப்பட்டவர் தனோஜன். அவர் வேறு யாரும் அல்ல, சதீஸ்வரனின் தம்பியராக இருக்கின்றார். அவர்கள் தான் பின்னர் அந்த ஆட்டோவை முச்சக்கர வண்டி எடுத்துச் செல்லுகின்றார்கள். சதீஸ்வரனின் தம்பி தனோஜன் ஏறிய பின்னர் அவர் அந்த பெண் மயக்கமடைந்து சென்றதாகவும், அவரிடம் ஓரளவுக்கு மயக்கம் குறைகின்ற போது தன்னுடைய பாதை மாறி செல்லுகிறீர்கள், நான் இங்கு இறங்குவதில்லை, அப்படி இறங்குவதில்லை, அவர் முழுமையாக மயக்கமடைந்து விடுகிறார். அதன் பின்னர் பார்த்தால் அவர் காஞ்சிரங்குடா, அதாவது இந்த சதீஸ்வரன் மற்றும் தனோஜன் ஆகியோருடைய வீடு இருக்கக்கூடிய காஞ்சிரங்குடாவுக்கு அந்த பெண் அழைத்து செல்லப்படுகிறார். சுமார் அந்த பெண் 3-4 மணி நேரம் அங்கு அந்த பெண்ணிடம் இருந்த நகைகளை எல்லாம் திருடிவிட்டு அந்த பெண்ணை என்ன செய்கிறார்கள் என்றால் முச்சக்கர வண்டியிலிருந்து காருக்கு மாற்றுகிறார்கள். அவர்களிடம் இப்போது 2 வாகனங்கள் இருக்கின்றது. இரண்டும் திருட்டு நகையில் வாங்கிய ஒன்று கார், இன்னும் ஒன்று முச்சக்கர வண்டி. அந்த முச்சக்கர வண்டியிலிருந்து காருக்கு மாற்றுகிறார்கள் அந்த குறித்த 26 வயது பெண்ணை. அவருடைய குழந்தையையும் அவர்கள் மாற்றுகிறார்கள் அந்த காருக்கு. அந்த குழந்தைக்கு அவர்கள் தீன்பண்டங்கள் மற்றும் ஜூஸ் வாங்கி கொடுத்ததாக விசாரணைகளில் கூறப்பட்டிருக்கின்றது. என்ன ஒரு மிகவும் மோசமான ஒரு குழந்தையை வைத்துக் கொண்டு இப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று இப்போது கலியுகம் தான் நடக்கிறதா என்கின்ற ஒரு ஆதங்கம் எம்மிடம் இருக்கின்றது. கலியுகம் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குழந்தைக்கு முன்னால் ஒரு தாயை இப்படி மோசமான செயலில் ஈடுபடுகின்ற நிலைமை தமிழ் சமூகத்துக்குள் வந்துவிட்டது என்றால், அங்கு அற ஒழுக்கம் என்பதை விட யாருக்கும் பாதுகாப்பில்லை என்பது மட்டும்தான் இங்கு உறுதியாக கூறலாம். 40ஆம் குளனியைச் சேர்ந்த நலாயினி ரவியை படுகொலை செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட கொக்கடிச்சோலை பகுதியில் இருக்கக்கூடிய நெல்லிக்காட்டு தனிப்பகுதியில் இருக்கின்ற கிணற்றுக்குள்ளே குறித்த 26 வயது பெண்ணையும் தூக்கி போட்டுவிட்டு வருகிறார்கள். 26 வயது பெண்ணை, அந்த பெண்ணின் குழந்தையை சற்று தொலைவில் அந்த குழந்தையும் விட்டுவிட்டு இவர்கள் செல்லுகின்றார்கள். கிட்டத்தட்ட இது முதல் நாள், அதாவது 19ஆம் தேதி மாலையே இடம்பெற்றிருப்பதாகத்தான் இப்போது கூறப்படுகின்றது.